என்னோட ராகம் சங்கீதம்ல வந்தவங்க தான் இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய மகாநதி சோபனா, ஹரிணி, மதுமிதா, சாருலதாமணி, கார்த்திக், ஹரிச்சரன். அவங்க எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்ஃபேக்ட் ராகம் சங்கீதம்ல சோபனா ஜெயிச்சிட்டா. ஹரிணி ஒரே அழுக. இன்னைக்கும் நான் எங்கேயா பார்த்தா ஹரிணியே அழுதி சார் சொல்லி என்ன அசிங்கப்படுத்த. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸோ அப்போ சைந்தவி வந்து என்னோட மியூசிக்கில் பாடின ஒரு நல்ல சிங்கர் தான். இன்ஃபேக்ட் கார்த்திகை வந்து நான் ராஜ் டிவியில் ஒரு இந்த ஷோவில் தான் பாடினேன். மனோ சார் தான் அதில் வந்து ஆங்கராக இருந்தார். அங்கே அந்த ஷூட்டும் போது என் ஷூட்டு முடிஞ்சு அங்கே போய் பார்த்தேன். அப்புறம் தான் கார்த்திகை கூப்பிட்டு என்னோட ஷோவில் வந்து பாடினமே கண்ணா, ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் கார்த்திக் வந்து என்னோட பரதம் ஷோவில் கிட்டத்தட்ட 26 எபிசோடில் வந்து சினிமா பாட்டு பாடியிருக்காங்க. தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு, எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை தடையும் கண்டோம். எனக்கு வந்து ஹரிச்சரனுடைய முதல் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த உனக்கு இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதை கேட்டோடனே என்ன இது ஏதோ நம்மளுக்கு கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு படத்தில் தேட்டரில் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் கடைசியில் டைட்டில் வரும்போது பார்த்தா ஹரிச்சரன். ஐயோ என் குழந்தை பாடிருக்குது வந்து அப்புறம் ஃபோன் பண்ணி நான் விஷ் பண்ணேன், ஹரி ரொம்ப நல்லா பாடிருக்கேன்னு சொல்லி. தேங்க்யூ அங்கிள்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. ஒரு பெரிய திரைப்படம் ஒன்று சசிகுமாரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க இது மோகன் வைத்தியாவா பண்ணியிருக்காருன்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பேசப்படுற கேரக்டர். எவிடன்ஸ்னு படம் பேர். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் பெரிய லைஃப் இருக்குது. நடிப்பில் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ எங்களுக்காக ஏதாவது நீங்கள் இப்போ நடிச்சு காமிக்கணும். நீ கேட்டால் நான் நடிக்கணுமா? அப்படி ஏதாவது சொல்லியா வந்தீங்க? அப்படி சொல்லலை. இங்கே வந்து நடிக்கணும் அப்படிலாம் சொன்னால் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. சார் நீங்கள் வந்து இந்த ராஜ் டிவியில் அந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது வந்து பாடியிருப்பாங்க, நிறைய பேர் பாடியிருப்பாங்க குழந்தை. இப்போ அடையாளம் காட்ட மாதிரி யாராவது உங்ககிட்ட பாடினவங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்களா? நல்ல கேள்வி. என்னோட ராகம் சங்கீதம்ல வந்தவங்க தான் இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய மகாநதி சோபனா, ஹரிணி, மதுமிதா, சாருலதாமணி, பிரியா, கார்த்திக், ஹரிச்சரன். எல்லாரையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. எல்லாரும் என்னுடைய பல ஷோஸில் கலந்துக்கிட்டவங்க தான் இவங்க. எல்லாரும் சின்ன பசங்களா. ஏன் அதே அந்த பீரியடில் 3வது வருஷத்துலேருந்து பரதம்னு ஷோ பண்ணேன், பரதநாட்டியத்தை பேஸ் பண்ணி. தக்கதிமிதா அதெல்லாம் அப்புறம் வந்தது. தக்கதிமிதா, தக்கஜோனுத்தால லேட்டராக வந்தது. முதல் 90ஸ்ல ராஜ் டிவியில் பரதம்னு பண்ணவன் நான் தான். யூ ஆஸ் தட் ப்ரொடியூசர். ஓகே சொல்லுவாங்க அந்த ஷோவில் கூப்பிட்டு, என்ன சார் உங்களோட பரதம் தான் எனக்கு இதை பண்ண வச்சதுன்னே சொன்னாங்க. நான் போனேன், சீஃப் கெஸ்டாக போனேன் தக்கதிமிதாக்கு. சரியா? அது அப்புறம் தான், லேட்டர் தான். இதோட என்னுடைய ராகம் சங்கீதத்தினுடைய 94ல் ஆரம்பித்தேன். 95, 96, 97 மிட்ல நான் பரதம் பண்ணேன் 2 வருஷம். அதில் வந்து கலந்துக்கிட்டது தான் ஸ்வர்ணமால்யா. அவங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ. இன்ஃபேக்ட் ராகம் சங்கீதம்ல மகாநதி சோபனா, சங்கீதம்ல ஹரிணி. சோபனா ஜெயிச்சிட்டா, வின்னர் ரன்னர். ஹரிணி ஒரே அழுக. இன்றைக்கும் நான் எங்கேயா பார்த்தா ஹரிணியே அழுதி சார் சார் சொல்லி என்ன அசிங்கப்படுத்த. ஸோ ஸ்வீட்டு. இதே இப்போவும் அவங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு மரியாதை. ஏன் அவங்க மட்டுமா, எத்தனையோ வயசு என்னோட ஷோவில் தான் 6லேருந்து 60 வயசு வரைக்கும் கலந்துக்கிட்டவங்க. ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது, எல்லாமே ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர், சப் சீனியர் எல்லாம் உண்டு. அன்னைக்கு 55 வயசில் கலந்துக்கிட்ட லேடிஸ் எல்லாம், ஜென்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்னை பார்த்து 85-90 வயசில் இன்றைக்கி வந்து என்னை பார்த்து, நான் உங்கள் ராகம் சங்கீதத்தில் கலந்துட்டுருக்கேன், நீங்கள் கொடுத்த ஷீல்டெல்லாம் வச்சுருக்கேன் வீட்டில் அப்படின்வாங்க. அப்படியே அவ்வளோ பெருமையாக இருக்கும் பார்க்கும்பொழுது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எப்போவோ கலந்துட்டவங்க வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதை விட வேறு என்னம்மா பெருமை வேணும்? இல்லை கேட்கும் போதே சார் நீங்கள் சொன்ன பேர் எல்லாமே வந்துட்டு இப்போ டாப்பில் இருக்கிறவங்க, அவங்களோட கால் ஷீட் கிடைக்கிறதுக்கே வந்துட்டு எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க. என் படத்தில் பாட மாட்டியா, ஓ வாய்ஸ் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பாடகர்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சார் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் என்னுடைய ஒரு புத்தா ப்ராஜெக்ட் அவங்களுக்காக பண்ணேன், டாக்டர் சரோஜா வைத்தியனுக்காக பண்ணேன். அதில் வந்து ஃபுல்லாக சைந்தவி தான் பாடியிருக்கேன்.
சைந்தவி சின்ன பொண்ணு. ம் 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 சைந்தவி பாடியிருக்கா அதில். ஸோ அப்போ சைந்தவி வந்து என்னோட மியூசிக்கில் பாடின ஒரு நல்ல சிங்கர் தான். ஆ ஆ அந்த மாதிரி எல்லாருமேம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் இதை சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் அவங்கெல்லாம் இல்லையா. அன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பெருசாக வரப்போகிறோன்னு தெரியாது இல்லையா. அப்பப்போ தானே இன்ஃபேக்ட் கார்த்திகை வந்து நான் ராஜ் டிவியில் ஒரு இந்த ஷோவில் தான் பாடினேன். மனோ சார் தான் அதில் வந்து ஆங்கராக இருந்தார். ஆமாம் ஆமாம். அந்த ஷோவில் கார்த்திக் பாடிட்டு இருந்தாப்புல. அங்கே அந்த ஷூட்டும் போது என் ஷூட்டு முடிஞ்சு அங்கே போய் பார்த்தேன். அப்புறம் தான் கார்த்திகை கூப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. பார்த்து பேசிட்டு என்னோடய ஷோவில் வந்து பாடினமே கண்ணா ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் கார்த்திக் வந்து என்னோடய பரதம் ஷோவில் கிட்டத்தட்ட 26 எபிசோடில் வந்து சினிமா பாட்டு பாடியிருக்காப்புல. ஆஹா. அதாவது அதில் ஒரு ரவுண்டு உண்டு. ஆ. ஒரு சினிமா பாட்டு 4 வரி பாடி அதுக்கு வந்து அபிநயம் பண்ணுறது. அந்த பாட்டை கார்த்திக் தான் வந்து பாடுவாப்புல. இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ ஒரு 26 எபிசோட் கார்த்திக் பாடிட்டோம். சூப்பர் சார். அப்புறம் பொதிகையில் வந்து தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ நவரசம்னு ஒரு ஷோ பண்ணோம். அதில் 9 ராகாஸ் எடுத்து கோவை கமலாம்மா, குன்னக்குடி பாலா, அப்புறம் அதில் ஹரிச்சரன். இன்ஃபேக்ட் இப்போ ஞாபகம் இருக்குது ஹரிச்சரன் எங்கேயாவது பார்த்தா மோகன் வைத்தியா சாரோட ஷோவில் பாடினீங்களாமே சக்கரவாகம் ராகம் பாடினீங்களாமேன்னு சொல்லி கேட்குமா. என்ன தெரியுமா பாடினாப்புல விடுகதையா இந்த வாழ்க்கை ரஜினி பாட்டு பாடி இருக்கிறாரு. அந்த பாட்டு பாடினாப்புல. ரொம்ப அருமையா சின்ன பையன் அப்போ. ஸோ இவ்வளோ பாடகர்களில் உருவாக்கியிருக்கீங்க சார். ஸோ கேட்கும் போதே ஒவ்வொரு ஆளும் சொல்லும் போதே அடையாளம் தெரியுது. ஓ இவங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்கெல்லாம் பாடி இப்போ நிறைய பாடல்கள் அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு அதை கேட்கும்போது இவன் என்னோட ஸ்டூடெண்ட் பாடின பாடல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன். they are my குழந்தைகள். ஓகே. they are not my students because I didn't teach anything. they just came and participated அவ்வளோதானே தவிர. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஹரிச்சரனுடைய முதல் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த உனக்கு இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதை கேட்டோடனே என்ன இது ஏதோ நம்மளுக்கு கேட்ட குரல் மாதிரியே இருக்கேன்னு படத்தில் தேட்டரில் கேட்டுட்ருக்கேன். அப்புறம் கடைசியில் டைட்டில் வரும்போது பார்த்தா ஹரிச்சரன். ஐயோ என் குழந்தை பாடியிருக்குது, என் பையன் இப்போ ஹரிச்சரன் பாடியிருக்கான்னு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. வந்து அப்புறம் ஃபோன் பண்ணி நான் விஷ் பண்ணேன், ஹரி ரொம்ப நல்லா பாடியிருக்கேன்னு சொல்லி. தேங்க்யூ அங்கிள்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. ஏன்னா ஒரு பெருமை தாம்மா நம்மக்கிட்ட பாடின குழந்தைங்க படத்தில் வந்து பாடுறாங்கங்கும் பொழுது அது நமக்கு தெரிஞ்ச முகங்கள், நமக்கு பரிச்சயமான பெயர்கள், நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்றைக்குமே யாரை பார்த்தும் வயிற்றுச்சல் போட்டி போகாமல் பச்சை வராது. எனக்கும் அந்த தலகணமும் கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன் எல்லாருக்கிட்டையும். ஓகே. ஸோ சைந்தவி மேம் பாடினதில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ரொம்ப பர்டிகுலராக சொல்லப்போனால் எழுவைய பூக்கலையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, அதில் ஒரு ஃபீல், அது என்னமோ அப்படி உள் மனசில் போய் அது அப்படியே வலிக்கும் ஒரு மாதிரி அந்த பாட்டை கேட்கும்போது. அதுவும் அந்த வே ஆஃப் சிங்கிங், அந்த சைந்தவி அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணி பாடிருக்கிறது. சைந்தவி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஓகே. ஸோ பாடல், நடனம் அதெல்லாம் உங்கள் ரத்தத்தோட நாடி நரம்புலலாம் பிணைஞ்சு இருக்கிறது சார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி நடிப்பில் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ எங்களுக்காக ஏதாவது நீங்கள் இப்போ நடிச்சு காமிக்கணும். என்ன நடிக்கணும் நீ கேட்டால் நான் நடிக்கணுமா? அப்படி ஏதாவது சொல்லியா வந்தீங்க? அப்படி சொல்லல. அப்புறம் இங்கே வந்து நடிக்கணும் அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி இருந்துச்சு நடிப்பு? நிஜம் நினச்சிட்டியா? இல்லை சார், இல்லை சார். எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் அப்படின்னு பார்த்தா சேது, அந்நியன், இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கலக்கியிருப்பீங்க. ஸோ அந்த படங்கள்லேருந்து அந்த டயலாக்ஸ் நீங்கள் பேசி காமிங்களா? ஐயோ ஓகே. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது சேது படத்தில். என்னென்னா அந்த விக்ரம் போய் அடித்ததுக்கு அப்புறமா அந்த மாப்பிள்ளை வந்து அக்காவை கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லையா. ஸோ இவ ஹீரோயின் அபித்து கோயிலுக்கு ஓடி வருவோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து நான் படிக்கட்டில் அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த சீனோட டைலாக் பேசுகிறேன். நான் அப்படியே உட்காந்துருப்பேன், அவள் வந்து நிற்பா. அக்கா வந்து அத்திம்பேர் வந்து அக்காவை அழிச்சுட்டு போயிட்டார். யார்? அக்காவை தான். சரி, சுவாமிக்கு வடமாலை சாத்தணும்னு
அந்த வடமாலையை கொண்டு போய் அவனுக்கு சாத்து. யாரை சொல்கிறேன்? 40,000 பித்து பிடிச்சி அலைஞ்சாலே உங்கள் அக்கா. அன்றைக்கி மட்டும் அவள் வந்து அவளை காப்பாற்றி ஆக்ஷன் போகலன்னா இன்றைக்கி சுப்பிரபாதம் நான் மாத்துல இல்லை, சுடுகாட்டில் தான் பாடியிருக்கோம். தட்டில் விட ராஜி 10 தட்சிணையை நம்பி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். யாரோ இப்போவும் சின்ன வயசில் சொன்னதை மனசில் போட்டுட்டு குழப்பிக்காது. சாமி கூட வெளிப்பார்வைக்கு வெறும் கல்லும் மண்ணும் தான். அதை நம்ம கும்பிடல. என்னை விட உன்னை விட அவன் தான் வசதி. பிராமணத்தை வேற யாரையும் காதலிக்க கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. சூப்பர் சார். அந்த அந்த சீன் எங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஸோ அந்த படத்தில் இருக்க சரி, சீன் நீங்கள் அந்த கிளிப்பை போட்டுருவீங்கன்னு தெரியும். கிளிப்பை போட்டுருவோம் கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவோம், மறந்துடாதீங்க இவர் தான். இல்லை, எனக்கு அந்த டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அன்றைக்கி மட்டும் அவளை உங்கள் அக்காவை காப்பாற்றி ஆக்ஷன் வரலன்னா இன்றைக்கி சுப்பிரபாதம் நம்ம ஆட்டில் இல்லை, சுடுகாட்டில் தான் பாடிருக்கேன். ஏன்னா அவள் அந்த ப்ராஸ்டியூட் வீட்டிலேருந்து வந்து போத்தி ஆக்ஷன் போயிடுவான் பைக்கில் உட்கார வச்சு. அது ரொம்ப நல்ல டைலாக் அது ஆக்சுவலி. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு டேக்கில் முடிச்சிட்டேன் நான். பாலா சாருக்கு அவ்வளோ ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் வந்து நான் எப்படியுமே டேக்ஸ் வாங்கணும்னு நினச்சாரு. பட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் பண்ணும்போது. சிறப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சதே சொல்லப்போனால் சேது, அந்நியன் இந்த படங்களில் வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லிடலாம். மொத்தம் எவ்வளோ படங்கள் சார் நடிச்சிருக்கீங்க? நான் சினிமா மட்டுமே ஒரு 38 படம் நடிச்சிருக்கேன். ஓஹோ. சீரியல் வந்து ஒரு 90 சீரியல் நடிச்சிருக்கேன். 90 சீரியல் நடிச்சிருக்கீங்க. ஸோ எந்தெந்த டிவியில் வந்தது? எல்லா டிவிலையும் இன்க்ளூடிங் மலையாளம், தெலுங்கு, எல்லா சேனல்லையும் நடித்தேன். கன்னடம் நடித்ததில்லை, தெலுங்கில் நடிச்சிருக்கேன். மலையாளத்தில் 2 சீரியல் நடிச்சிருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து நான் டான்ஸ் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், திலகம்னு ஒரு படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம எல்லாத்துலேயும் சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, நான் போகாத இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்ற மாதிரி நடிப்பா நான் நடிக்கிறேன், பாடணுமா நான் பாடுறேன், ஆடணுமா நான் ஆடுறேன், அல்லணுமா சமைக்கணுமா நான் சமைக்கிறேன். அதை விட்டுட்டேன், சமைக்கணுமா எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருக்காரு, சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய திறமைகள் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக ஏதாவது நாடகம், படம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ தான் ரீசெண்டாக இது முடிஞ்சது. நம்ம விஜய் டிவியில் பனிவிழும் மலர்வனம், அதில் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பொன்னியில் பண்ணியிருந்தேன் விஜய் டிவியில். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தேன். பட் அது ரீஎன்ட்ரி ஒன்று வந்துச்சு, திடீர்னு ஒரு 5-6 சீன் வந்துச்சு, அது பண்ணேன். அண்ட் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லப்போனால் சன் டிவியில் திருச்செல்வம் சாரோட எதிர்நீச்சல் கமிட் ஆகி அதில் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போது இன்னும் 2 நாளில் ஷூட்டுக்காக கொடைக்கானல் போகிறோம் நாங்கள், எதிர்நீச்சல் ஷூட்டுக்காக. ஸோ அது ஏன்னா சாரோடது வந்து நான் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே. அவரோட இதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பண்ணார் சார், திருச்செல்வம் சார் பண்ணார், தேவயானி மேடம் வச்சா கோலங்கள் அதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஜெயா டிவியில் சித்திரம் பேசுது அப்படின்னு, அதில் 5 பொண்ணுக்கு அப்பாவாக பண்ணியிருக்கேன். அது அந்த மாதிரி சாரோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நான். தென் அதான் இப்போது எதிர்நீச்சல், அந்த மாதிரி சாரோட இது நடிக்கிறது எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி நாகா சாரோடது வந்து மர்ம தேசம் எதுவும் நடக்கும்ல, நான் தான் ஹீரோ அதில். வைல்ட் லைஃப் வீடியோகிராஃபர், போனி டெயில், ஃப்ரெஞ்ச் பிளேட்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அதில். ஸோ 90s கிட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் மர்மதேசம் அப்படின்னு. ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி கேபி சார் கிட்ட நடித்ததெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அவருடைய 100th மூவி பார்த்தாலே பரவசம்லேயும் சிம்ரன் கூட ஒரு காம்போ சீனு, நான் குயிலி மேடம், சிம்ரன், தீபா வெங்கட், நாங்கள் 4 பேரும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல சங்கர் சாரோட அந்நியன் பண்ணது, பாலா சாரோட பண்ணது. பாலா சார் திருப்பியும் நான் கடவுளில் பண்ணேன், பட் எங்கள் சீன்ஸ் எல்லாம் வரல. ஓகே. அது என்னமோ
என்னமோ ஆகி என்னமோ பிரச்சனையாகிடுச்சு அது. அதனால் எங்கள் சீன்லாம் வரல. காசியில் போய் 1.5 மாதம் நடிச்சிட்டு வந்தோம். ஸோ அது போல் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ரோபோ சங்கர் ஹீரோவை நடிச்ச அம்பி படத்தில் ரமேஷ் கண்ணா சாரோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அல்லக்கை கேரக்டர் ஒன்று. அதில் நான் கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி, நாங்கள் எல்லாரும் உங்க பிக் பாஸ் டீம் எல்லாம் சேர்ந்து அப்படி டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இவர் ரோபோ சங்கரோட பிரதர் சிவா அண்ணா, அவர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி. ஸோ சீரியல் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ ஏதாவது படங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதா? இப்போ ரிலீஸுக்காக வெயிட்டிங். ஒரு பெரிய திரைப்படம் ஒன்று சசிகுமாரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க இது மோகன் வைத்யாவா பண்ணியிருக்காருன்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பேசப்படுற கேரக்டர். நிச்சயமாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ரிலீஸ் ஆகுது இந்த மந்த் எண்டோ இல்லை அடுத்த மாதமோ. எவிடன்ஸ்னு படம் பேர், போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ த்ரில்லர் மூவி அது. சூப்பர். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சஸ்பென்ஸ் மூவி, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லாயிருக்கும். சசிகுமார் படமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு தீம் இருக்கும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் சசிகுமார் படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ரொம்ப பேசப்படும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் பெரிய லைஃப் இருக்குது. கண்டிப்பாக அப்பயும் நாங்கள் உங்களை தேடி வந்து இன்டர்வியூ எடுப்போம் சார். அது இல்லாமல் இப்போ சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஆன்லைனில் வந்துட்டு சூப்பர் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கிறதாகவும், ஸோ நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் உங்களை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எங்கள் காது வாக்கில் வந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யா, அது வந்து திடீர்னு FBயில் பார்த்தேன் நான். அதில் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்டு பீப்புளுக்காக, சீனியர் பீப்புளுக்காக அவங்க வந்து சம் லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க எவ்ரி Thursdays மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. கான்டெஸ்ட்டில் வந்து எல்லாருமே ஏஜ்டு பீப்புள் அபவ் 50 கலந்துக்கலாம். இப்போ 55, 65, 75, 80 எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்காகவே அந்த இதை நடத்துகிறாங்க, அவங்க அந்த கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா அப்ளை பண்ணேன். மறுநாள் எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. ஃபோன் கால் வந்து நீங்கள் இதில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லியிருக்கீங்க. வி ஆர் ஸோ கிளாட் டு சி யுவர் இது பயோலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் கால் பண்ணுறோம், ஈவினிங் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜூம் காலில் அப்படின்னு 5 o'clock கால் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் ஒருத்தர் ஒன்று பண்ணி காமிச்சாங்க. ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது, ஒருத்தர் கவிதை சொல்கிறது, ஒருத்தங்க கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுறது. நிறைய லேடிஸ் வந்து வேறு கெட்டப்லலாம் வந்துடலாம் பண்ணாங்க. வேறு அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 80 பேர்மா, 80 பேர்கிட்ட எல்லா இடத்துலேருந்தும், லக்னோ, அங்கே இங்கே, கல்கத்தா, மும்பை, பூனே, எல்லா இடத்துலேருந்தும், நிறைய ஊர்கள்லேருந்து. ஸோ நான் சென்னையிலேருந்து நான் அப்ளை பண்ணேன். சென்னையிலேருந்து இன்னும் 2 லேடிஸ் கூட அப்ளை பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நான் தமிழில் தான் பண்ணி காமிச்சேன். அந்த இன்ஃபேக்ட் யூடியூப்பில் கொட்டாங்குச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு அப்பா கேரக்டர், அந்த ஹீரோயினுக்கு அப்பா. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன், ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று, அதுலேருந்து தான் நான் எடுத்து ஒரு 2 minutes ஆக்ட் பண்ணேன். ஆக்ட் பண்ணி காமிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் வில் ரிவீல் த ரிசல்ட் அப்படின்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டு Thursday இப்போது ரீசெண்டாக தான் அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, ப்ளீஸ் ஜாயின் அஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. உடனே ஜாயின் பண்ணேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திருப்பி எல்லாருமே வந்தாங்க அந்த ஆன்லைனில். ஒரு 2-3 பேரை தவிர எல்லாருமே வந்தாங்க. ஸோ சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே இருந்து டைரக்டர்ஸ்லாம் பேசினாங்க, ஜட்ஜஸ் பேசினாங்க. பேசிட்டு தே செட் 3rd place goes to அப்படின்னு 6 பேரும் சொன்னாங்க. ஓ, அது கூட லைக் இல்லையா நம்ம. 2nd place அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1st place அப்படின்னு சொன்னோம். எனி கேஸ் அப்படின்னாங்க. மற்ற 75 பேர் மோகன்ஜி மோகன்ஜி மோகன்ஜின்னு எல்லோரும் கத்தினாங்க. உடனே அந்த லேடி எஸ் யூ ஆர் ஆல் கரெக்ட், 1st place goes to மோகன் வைத்யா ஜி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. ஏன்னா இன்னி வரைக்கும் எவ்வளவோ நடிச்சிருக்கேன். ஏன் எங்களுக்கெலாம் ஒரு பாராட்டு விழா, எங்களுக்கெலாம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே எங்களுக்கெலாம் யாருமே பண்ணலை. இது வரைக்கும் யாருமே எங்களெல்லாம் கூப்பிட்டு இது வரைக்கும் எனக்கெல்லாம் ஒன்றும் அவார்டே ஒன்றும் கொடுத்ததில்லை. இதெல்லாம் ஏதோ ஸ்கூலுக்கு போனது, அதுக்கு போனது. அந்த இது வந்து இங்கே ஒரு ரோட்டரி கிளப் எனக்கு லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ கொடுத்தேன். இப்படி தானே தவிர ஏன் எங்களை மாதிரியா ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறவங்க, இப்போ தாத்தா கேரக்டர் பண்ணுறவங்க, எங்களுக்கெல்லாம் ஏன் ஒரு அவார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க? பெஸ்ட்டு தாத்தா, பெஸ்ட்டு அப்பா, குணச்சித்திர நடிகர்னு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு சேது படத்துலேருந்தே எனக்கு இன்னும் ஒன்றும் அவார்ட்ஸ் கிடைக்கல. ரொம்ப பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா எதிர்நீச்சல் என்னோடய எபிசோட் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, சார் சத்தியமாக உங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும் சார். கொட்டாங்குச்சியில் அந்த சீன் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுவீங்க, சார் உங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது
இது நானே ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டு இது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே. அதனால் ஸோ தேங்க்ஸ் டு தட் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது. இன்னும் அந்த அவார்டு வரல, இன்னும் அது வந்து கொரியரில் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். சார், நிகழ்ச்சி நிறைவில் ஒரு விஷயம் கேட்குறேன் சார். ஸோ நீங்கள் அந்த நட்டுவாங்கம் அது சொன்னீங்களே, அதோடு நீங்கள் முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சரியான நட்டுவாங்க மக்களுக்கு போட்டுட்டு அதோட முடிச்சிடலாம். அப்படியா? தாங்கிறது தருகிறது தித்தாங்கிறது தருகிறது தித்தாங்கிறது தாங்கிறது தருகிறது தாங்கிறது தருகிறது தருகிறது தாங்கிறது தருகிறது தாங்கிறது தருகிறது தருகிறதும் 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 தருகிறதும். வணக்கம் எல்லாருக்கும், சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி சார். ரொம்ப நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur.